ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு என்னை நான் பிரகாசிக்கின்ற ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் யோக பலத்தால் என்னுடைய கரையை நீக்குகின்ற ஆத்மா. நான் பிரம்மா குமாரியாக ஒரு தந்தையின் குழந்தையாக சகோதரன் சகோதரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ஆஸ்தியை எடுப்பதற்காக சிவத்தந்தை உடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சங்கமிகத்தில் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் வழியில் சென்று எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து தமோ பிரதானத்திலிருந்து சதப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா என்று நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஒளியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தேவி தேவதை போன்று நிர்விகாரியாக மாறுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது கர்மாதீத் நிலையை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முல்லை மலராக்குபவரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து லாபத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சூரியன் சந்திரனை கடந்து சென்று சாந்திதாமத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா.
நான் தந்தையின் மூலமாக பதித்த நிலையிலிருந்து பாவன நிலைக்கு உயர்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக லட்சுமி நாராயணனை போன்று தகுதியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது கர்மாதித் நிலை அடைந்து வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற ஆத்மா. எனக்கு இப்பொழுது ஞான ஒளி கிடைத்திருக்கின்றது. ஆகையால் நிச்சய புத்தி உடையவனாகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் எங்கிருந்தாலும் கூட நினைவின் பலத்தால் ஆத்மாவை தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான நிலையை அடைய முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் சுயமரியாதையில் நிலைத்திருந்து உலகத்தவரிடமிருந்து மரியாதை பெறக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் என்ற படிப்பின் முக்கிய லட்சியத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்காக சதா சுய மரியாதையில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சங்கமிகத்தின் மற்றும் வருங்காலத்தின் ஏதேனும் ஒரு சுயமரியாதையில் நிலைத்திருந்து தேக அபிமானத்தை நீக்கிக் கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் சுயமரியாதையில் நிலைத்திருந்து தானாகவே மரியாதையை பெறுகின்ற ஆத்மா. நான் சுயமரியாதையில் இருந்து உலக மகாராஜனாக ஆகின்ற ஆத்மா. நான் சமயத்திற்கேற்றவாறு என்னை மோல்டு செய்து உண்மையான கோல்டாக ஆகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கும் தமோ குணத்தை பஸ்பம் செய்கின்ற ஆத்மா. நான் தபஸ்யா ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் இயற்கையின் பயங்கர ரூபத்தை குளிர்ச்சி பெற வைக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய மூன்றாவது கண் ஜுவாலாமுகி நேத்திரம் மூலமாக மாயையை சக்தியற்றதாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த அனைத்து சோமானங்களையும் நான் புத்தியில் நினைத்துக் கொண்டு அதை ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக
ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.